Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான Black and Orange Lightroom ஃபோட்டோ எடிட்டிங் நம்மளோட மொபைலில் அது ரொம்ப சூப்பராக எப்படி எடிட் பண்ண போகிறத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சளுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நான் கீழே ஒரு கிளாஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் இப்போ ஒரு புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ண பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலை ஃபாலோ பண்ண ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணும் போது தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவே இருக்குது. அண்டு நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகணும்னா நீங்கள் லைக் பண்ணால் மட்டும் தான் ரீச் ஆகும். ஸோ ப்ளீஸ் லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்டுருங்க. அண்டு வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட இருக்க லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட லைட்ரூம் அப்ளிகேஷன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணுற ஆப் லிங்க்கே இருக்கும். ஸோ வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணுங்கள். ஓகே சூப்பர். இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு சூரியன் போட மாதிரி குட்டியார் ஆப்ஷன் இருக்கும். கரெக்டாக வந்து இந்த ஆப்ஷன், ஸோ இது வந்து லைட்டுன்னு சொல்லுவாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் எக்ஸ்ப்ளோசர்னு இருக்கும். ஸோ எக்ஸ்ப்ளோசரை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஒரு -0.20 அந்த ரேஞ்சுக்கு செட் பண்ணிடுறேன். எக்ஸ்போசரை வந்து அது கீழே வந்து கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு -10 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே வந்து ஹைலைட்டுன்னு இருக்கும். ஸோ ஹைலைட்டையும் கம்மி பண்ணிடுறேன். ஒரு -30 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே ஷேடோன்னு இருக்கும். ஸோ ஷேடோ வந்து ஒரு +40 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே உங்களுக்கு ஒயிட்டுன்னு இருக்கும். ஸோ ஒயிட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கலர்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே வந்து டின்னு இருக்கும். ஸோ டின்னு வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +8 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே வைப்ரன்ஸ்னு இருக்கும். ஸோ வைப்ரன்ஸ் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு -8 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக ஒரு ஐக்கான் இருக்கும். கரெக்டாக வந்து இந்த ஐக்கான், இது வந்து மிக்ஸ் டூல்னு சொல்லுவாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் ரெட் கலரை கிளிக் பண்ணிவிட்டு லூமினன்ஸை மட்டும் கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +22 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணுங்கள். இதில் சேச்சுரேஷனை கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +10 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே லூமினன்ஸ்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸை கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +26 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் எல்லோ கலரை கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷனை ஒரு -20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே வந்து லூமினன்ஸ்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஒரு -14 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு க்ரீன், இதில் யூஜ் வந்து ஒரு -100க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனை ஒரு -87 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே லூமினன்ஸ்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸை ஒரு -20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டன் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து டன் கொடுத்துருங்க. ஓகே சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஃபெக்ட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டெக்ஸ்சர்னு இருக்கும், டெக்ஸ்சர். ஸோ டெக்ஸ்சரை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +8 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கிளிக் கிளாரிட்டின்னு இருக்கும். ஸோ கிளாரிட்டியை கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +24 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே உங்களுக்கு டென் ஹேண்ட்ஸ்ன்னு இருக்கும், டென் ஹேண்ட்ஸ். ஸோ டென் ஹேண்ட்ஸை கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +10 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே உங்களுக்கு விக்னெட்னு இருக்கும், விக்னெட். ஸோ விக்னெட் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு -40 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு மிட் பாயிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மிட் பாயிண்ட். ஸோ மிட் பாயிண்ட் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம்.
ஒரு +28 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபெதர், ஸோ ஃபெதரை வந்து அரௌண்டு ஒரு +80 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டீட்டெயில்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஷார்ப்பனிங் வந்து ஒரு +12 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் மாஸ்கிங்னு இருக்கும். ஸோ மாஸ்கிங் வந்து ஒரு +40 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும். ஸோ நாய்ஸ் ரிடக்ஷனை வந்து ஒரு 50 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட்டை ஒரு +19 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். அது கீழே உங்களுக்கு கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும். ஸோ கலர் நாய்ஸ் ரிடக்ஷனை ஒரு 41 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அதுக்கும் கீழே பாருங்களேன் ஸ்மூத்னஸ்ன்னு இருக்கா. ஸோ ஸ்மூத்னஸை வந்து ஒரு 70 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு லென்ஸ் மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறதுனா ஆப்டமிஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ இது கிளிக் பண்ணிங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் த குரோமேட்டிக் அப்ரவேஷன் இருக்கும். ஸோ இதை எனேபிள் பண்ணுறேங்க. ஓகே, சூப்பர். இது பிஃபோர் த இமேஜ், அதாவது எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இமேஜ், இது ஆஃப்டர் த இமேஜ். எப்படி ரொம்ப சூப்பராக வேறு லெவலாக இருக்குன்னு பாருங்கள். நான் ஸ்கின்னை ஜூம் பண்ணுறேன். இது பிஃபோர் த ஸ்கின் டோன். எப்படி இந்த ஸ்கின் டோனு ரொம்ப சூப்பராக வேறு லெவலாக ஒரு ஆரஞ்சு டோனுக்கு வந்திருக்கு. இது பிஃபோர் த பேக்ரவுண்டு பாருங்களா ஃபுல்லாக க்ரீனாக இருந்தது. ஸோ ஆஃப்டர் வந்து ஒரு பிளாக் கலரில் அந்த பர்சன் வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும்போது இமேஜ் பார்க்க ரொம்ப சூப்பராக வேறு லெவலாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கும் பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும், அந்த லைக் பட்டன். ஸோ அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெக்லா சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி குவாலிட்டி வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்டு என்னை எங்கேயாவது பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்டு இந்த ப்ரீசெட்டு எங்களுக்கு வேணும், உங்களுக்கு வேணும், எனக்கு வேணும் இல்லை உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. பட் ப்ரீசெட் வந்து லாக் ஆகிருக்கும். ப்ரீசெட் வந்து 4 டிஜிட் நம்பர் போட்டு லாக் பண்ணியிருப்பேன். அதை வந்து 2 காலம்ஸாக பிரிச்சிருப்பேன். ஃபஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர் வந்து இந்த வீடியோவில் எங்கே வேணால் வரும். ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர் வந்து இந்த வீடியோவில் எங்கே வேணால் வரும். அகெயின் ஒரு 2 டிஜிட் நம்பர் வந்து இந்த வீடியோவில் எங்கே வேணால் வரும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கும். ஒரு 2 டிஜிட் நம்பர் பாஸ்வேர்டு 1ன்னு போட்டு 2 டிஜிட் நம்பர் இருக்கும். அண்டு பாஸ்வேர்டு 2ன்னு போட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாஸ்வேர்டு 2ன்னு போட்டு 2 டிஜிட் நம்பர் இருக்கும். இது 2 டிஜிட், அது 2 டிஜிட் கரெக்டாக வந்து போட்டு ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான். இல்லை ப்ரோ எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, நீங்கள் கிளியர் பண்ணுங்கன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அண்ட் என்னை பர்சனலாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் கூட நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ உங்களுக்கு டவுட்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள், நான் இருக்கேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD. Yo, microphone check, make it a microphone check. Give it a microphone, I make the microphone dead. Don't step to me, newbie, I could truly be moody. I could have played the fucking Grinch in the movies. I've been a part-time shadow cat, part-time. That is not a guy that I would ever want to try to battle rap. Snap, crackle, pop, mind fried to a crisp. Make an MC into a wide-eyed lunatic. Chill.